Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 2 Electrostatic Potential and Capacitance உள்ள numerical problems one by one solve பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் book back problem number 2.3 எப்படி solve பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா 2 charges 2 microcoulomb and minus 2 microcoulomb are placed at points A and B 6 cm apart. Subdivision A. Identify an equipotential surface of the system. Subdivision B. What is the direction of the electric field at every point on this surface? So this is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஒன்று 2 மைக்ரோகூலும், இன்னொன்று -2 மைக்ரோகூலும். இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 6 சென்டிமீட்டர். இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை an equipotential surface. அதாவது we have to find an equipotential surface. முதல்ல equipotential surface அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Equipotential surface is a surface where the potential at all points on the surface is same. So that is the definition of equipotential surface. அப்படி ஒரு equipotential surface-ஐ நம்மளை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை ஒரு சின்ன மாடலை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து +2 மைக்ரோகூலும். அந்த +2 மைக்ரோகூலுமை இந்த ரெட் பால் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்குவோம். அதே மாதிரி -2 மைக்ரோகூலும் அப்படின்னு இன்னொரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த க்ரீன் பால் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். லெட் அஸ் அஸ்யூம் தட் தீஸ் 2 balls ஆர் லொக்கேட்டட் அட் A and B. A and Bங்கிற ரெண்டு பாயிண்டில் இந்த ரெண்டு சார்ஜும் லொக்கேட் ஆகிருக்கு. ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 6 சென்டிமீட்டர். அந்த 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத, அதாவது அந்த லைன் ஏபி அப்படிங்கிறத இந்த ஸ்டிக் ரெப்ரசன்ட் பண்ணுறதா நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் +2 மைக்ரோகூலும் அண்ட் திஸ் ஒன் இஸ் -2 மைக்ரோகூலும். இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். ஏ அண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் தான் இந்த ஸ்டிக். இந்த ஸ்டிக்கில் இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட், தட் இஸ் 3 சென்டிமீட்டர். இங்கேருந்து 3 சென்டிமீட்டர்லேயும் இங்கேருந்து 3 சென்டிமீட்டர்லேயும் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம். திஸ் பாயிண்ட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இந்த மிட் பாயிண்டில் ஆல்ரெடி நமக்கு பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சோம்னா இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் 0வாக இருக்கும். நவ் லெட் அஸ் அஸ்யூம் தட் திஸ் இஸ் எ பிளேன். இது வந்து ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் எ பிளேன் ஆர் திஸ் இஸ் எ சர்ஃபேஸ். இந்த கார்ட்போர்டு தான் ஒரு சர்ஃபேஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அஸ்யூம் தட் திஸ் சர்ஃபேஸ் இஸ் பாசிங் த்ரூ the midpoint and perpendicular to the line AB. அதாவது so this is a plane surface. This plane is passing through the midpoint and it is perpendicular to the line AB. இந்த மாதிரி ஒரு பிளேனை, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸை நம்ம இமேஜின் பண்ணோம்னா இந்த சர்ஃபேஸில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்ஃபேஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை இமேஜின் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதே அளவு டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருந்து இங்கே இருக்கும். தேர்ஃபோர் த பொட்டன்ஷியல் அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் திஸ் சர்ஃபேஸ் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ எல்லா பாயிண்ட்லேயுமே பொட்டன்ஷியல் 0வாக இருக்கிறதுனால இதை ஒரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் சர்ஃபேஸ் இஸ் அ ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ we have identified an equipotential surface. இந்த equipotential surfaceல potential same, that too the potential is equal to 0. ஸோ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த பொட்டன்ஷியல் வந்து 0வாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதே அளவு டிஸ்டன்ஸ் தான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனாலையும் இது மைனஸாக இருக்கிறதுனாலையும் அந்த ரெண்டு பொட்டன்ஷியலுமே கேன்சல் ஆகி 0 ஆயிரும். Therefore, this is a surface which is an equipotential surface for this system. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸில்
எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ ஆம் கோயிங் டு ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் த electric field with the help of this stick. The direction of the electric field is from positive charge to negative charge and also along the line joining AB. இந்த சர்ஃபேஸில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் டு நெகட்டிவாகவும் இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராகவும், இப்போ இந்த லைன் வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது, அப்புறம் இது அலாங் த லைன் ஜாயினிங்காகவும் இருக்கும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, இந்த சர்ஃபேஸில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லேயுமே ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும், இந்த பிளேன் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராகவும் அண்ட் ஆல்சோ அலாங் த லைன் ஜாயினிங் ஏபியாகவும் இருக்கும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஆன்சர் எப்படி எழுதுறது அப்படின்னா, எ பிளேன் பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அண்ட் நார்மல் டு ஏபி இஸ் ஏ ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். The potential at all points on this surface is 0 because all these points are at same distance from 2 microcoulomb and minus 2 microcoulomb charges. Next, the direction of the electric field is from plus 2 microcoulomb to minus 2 microcoulomb charge and it is along the line AB. So this is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா புக் பேக் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.